வணக்கம், வெல்கம் டு இல்லத்தரசி கோலம். வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா ஒரு vlog பார்க்குறோம். அது என்னென்னா சாமி விளக்கு, பர்னர் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எப்படி, நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அது தாங்க பார்க்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. எலுமிச்சம்பழம் புளி ரெடியாக வச்சுருக்குறேங்க. எலுமிச்சம்பழம் உங்களுக்கு புதுசாகவே கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் வேஸ்ட்டானதும் போடலாம். புளியும் அதே மாதிரி பழைய புளி இருக்குமில்லங்க, நம்ம யூஸ் பண்ணாமல் போயிருப்போம். கரையேன்னு போய் நாங்களாம் மொத்தமாக தான் வாங்குவோம். பார்த்திங்கன்னா கரையேன்னு போயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுருந்து இந்த மாதிரி சாயம் விளக்கு வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவோங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு புளி எலுமிச்சம்பழம் சேர்த்து தேய்ச்சிக்குவேன். அதுக்கப்புறம் சபீனா பவுட்ரு வச்சு தேய்ப்பேங்க. இது வெளியில் தான் விளக்குவேன், ஏன்னா சிங்கில் நம்ம எல்லா பாத்திரமே விளக்குவோம். அதனால் இது தனியாக ஒரு இடத்துல வச்சு விளக்குவேங்க. அது தட்டில் வச்சுட்டு தான் விளக்குவேன். பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் தேய்ப்பேங்க. நான் ருமட்டாய்டு பேஷண்ட்டு. ருமட்டாய்டுனா மூட்டு வலி இருக்குங்க, எல்லா ஜாயிண்ட்டுமே வலிக்கும். அது உங்களுக்கு மறக்கிறதுக்காகத்தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஏன்னா வலியோடையே தான் இருக்கணுங்க எப்போவுமே. அந்த வலிவை நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லைங்க, நமக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும். நானே மளிகை கடை வச்சு பார்த்தேன், டெய்லரிங் தெரியும், இருந்தாலும் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மூட்டு வலினால. அதனால தாங்க சேனல் ஆரம்பித்தேன். சரி, வேறு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணும். நான் மெயினாக இதில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரலைங்க. பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷம்தான், ஆனால் அது எப்பவும் நடக்குமோ தெரியாது. என்னோடய டைம் பாஸ், அப்புறம் எங்கிட்ட மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குங்க, ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணும். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சு தேய்ச்சி முடிச்சிட்டோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் கழுவணும். கழுவிட்டு வேறு எங்காவது அழுக்கு இருக்கா, கரையேன்னு இருக்குமில்லங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் அதை தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் கழுவிடணும், தேய்ச்சிட்டு மறுபடியும் கழுவிடணும். பீதாம்பரி பவுட்ரு போட்டு கழுவிக்கலாம். இதே நல்லா தேய்க்கிறவங்களா இருந்தால் இன்னுமே சூப்பராக வருங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் நான் தேய்ச்சிருக்கிறேன். நல்லா பளபளன்னு வருங்க. இதுவே நல்லா இருந்தது. ஆனால் எப்போவுமே இந்த மாதிரி தான் விளக்குவேங்க நான். மறுபடியும் விளக்கிட்டு கழுவிட்டு மறுபடியும் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு மறுபடியும் விளக்கிட்டு மறுபடியும் பீதாம்பரி பவுட்ரு போட்டு விளக்கலாம். எல்லாத்தையுமே அப்படி விளக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கழுவி வச்சுக்கலாங்க. கழுவுனது மட்டும் இல்லைங்க, கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு ஃபஸ்ட் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை கிளாத் இருக்குமில்லங்க, அந்த மாதிரி கிளாத் வச்சு மறுபடியும் ஒரு துடைச்சி எடுத்து வைப்பேங்க. அது காட்டன் கிளாத்தாக இருந்தால் நல்லா தண்ணி உறிஞ்சிற துணியாக இருக்கணும். மொத்தத்தில் புதுசாக இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி இருக்குதுங்க. நான் அப்படி இந்த மாதிரி தான் விளக்குவேங்க. எல்லா பாத்திரத்தோடு ஒன்றா வச்சு விளக்கவே மாட்டேங்க நான் எப்போவுமே. குத்து விளக்கு, இந்த மாதிரி சாயம் பாத்திரம், ரெகுலர் சாயம் பாத்திரம், இதெல்லாம் அந்த மாதிரி விளக்குவேன். இது ஒரு வேலைங்க, பெரிய வேலை, எவ்வளோ நேரம் ஆகும், ஆனாலும் செய்வேன். அதுக்கப்புறம் அதனோட வேஸ்டேஜ் எல்லாம் இருக்குமில்லங்க, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா பர்னர் விளக்கிடுவேன். எப்போ சாயம் விளக்குனாலும் அதுக்கப்புறம் கடைசியாக பர்னரே விளக்கிடுவேங்க. தேய்க்கணுங்க, ஆனால் கஷ்டப்பட்டு தேய்க்கணும். அந்த புளியெல்லாம் கூட அந்த ஹோல்ஸ்லாம் அப்படியே பிடிச்சிரும். அதை மறுபடியும் நல்லா ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் எங்களோட க்ளீனிங் இருக்குங்க. சாயம் விளக்கு, பர்னர் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ அடுப்பில் போட்டாச்சு, சூப்பராக இருக்கும். ஆனால் இது இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்து அந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் சமையல் பண்ணும்போது மாறிக்கும். சாயம் விளக்கும் இந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.